ஏன்னா எல்லாருக்கும் வேலை தாங்கன்னு நினைக்கிறீங்க. இப்போ எல்லாருக்குமே இப்போ சொன்னதுனால டிசிஎஸ் அப்படின்னு சொன்னேன். டிசிஎஸ்ல எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னென்ன வர்டிக்கல்ல வந்துட்டு அவங்க ஒர்க் பண்றாங்க. எல்லாரும் நம்ம நினைச்சுக்கிறோம் டிசிஎஸ்ன்னு சொன்னா ஒரு சர்வீஸ் கம்பெனி. டு பி ஆனஸ்ட், இன்னைக்கு டாட்டாவை புகழாதவங்களே இல்லை. அப்துல் கலாம், டாட்டா இவங்க 2 பேருக்கு தான் எதிரிகளே இல்லாத அளவுக்கு பல நல்ல காரியங்களை ரொம்ப பேர் இன்ஸ்பயர் பண்ற மாதிரி. ஏன்னா அவர் உலக பணக்காரர்கள் என்னைக்கும் வந்திருக்கலாம். ஆனா ஒரு 1/3 ஆஃப் த திங் ஹஸ் ஆல்ரெடி பீன் இன்வெஸ்டட் ஒன்லி ஆன் சேரிட்டி. எக்கச்சக்க நல்ல காரியங்கள் சொல்றதுக்கு தான் அவரை பத்தி அவர்கள் இறந்த அன்னைக்கு கூட யாரும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் க்ளோஸ்டு கிடையாது. ஏன்னா இட் இஸ் ஒன் அதர் டியூட்டி. நீங்க பார்த்து உங்க வேலையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாட் ஈவன் சிங்கிள் ஆர்கனைசேஷன் வாஸ் க்ளோஸ்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படின்னு சொன்னா டாட்டால என்னென்னலாம் செய்யறாங்க, டிசிஎஸ்ல நீ செலக்ட் ஆனீங்கன்னா எந்த டொமைன்ல உன்னை போட போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீ முன்னாடியே ஒரு அளவுக்கு கொஞ்சம் படிச்சுட்டு போனாதான். ஏன்னா உன்னை வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு எனக்கு நாலேஜ் இருக்கு, நீ இடத்துக்கு சினிமால வேணா அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா நிஜ வாழ்க்கையில அடிபட்டு ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு சார் அப்துல் காதர் சார் என்னை வந்துட்டு பார்த்து கேட்கணும்னு ரொம்ப சந்தோஷமா அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு 5 கம்பெனிங்கிற ரேஞ்சுக்கு வருது, அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜாப் மார்க்கெட்டை பொறுத்து உனக்கு ஒரே ஒரு கம்பெனி தான் வருது அப்படின்னு சொன்னா அதுல நான் வேலை வாங்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் எல்லாருக்கும் இருக்கு. அட்லீஸ்ட் ப்ரூவ் பண்ணணும் நான் வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா நான் ப்ரிப்பேர்டா இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த மாதிரி ஃப்ரீ பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த சமயத்துல உன்னுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி வேலைகள் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு பாண்ட் இருக்கா இல்லையா, உங்களுக்கு கொடுக்க போற சிடிசி எவ்வளவு எல்லாமே சொல்லிடுவாங்க. சிடிசினா காஸ்ட் கப்பல். ஸோ உனக்கு வந்துட்டு மாசம் எவ்வளவு கொடுக்கும், ஃபிக்ஸட் சேலரி எவ்வளவு. சிலது வந்துட்டு உங்களுக்கு அவங்களே அந்த பெரிய கம்பெனிகள்லாம் பாண்ட்ஸ் தவிர்த்து வேற எக்ஸ்ட்ரா ஃப்ரீ பீஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கம்ப்ளீட்டா சொல்லிடுவாங்க. பட் அது வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. உங்களுடைய சிவி அது வந்துட்டு உன்னை பார்க்காமயே பார்க்கிற ஒரு சர்டிபிகேட். ஸோ உங்களுடைய கரிக்குலம் விட்டு பயோடேட்டா, ரெஸ்யூமே எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மைல்டு டிஃப்ரென்ஸ். 3 வார்த்தைகள் சொல்றாங்க. ஆனா அதுல என்னென்ன சொல்லுதுன்னா கம்பெனிக்கு தகுந்த மாதிரி. இப்போ டிசிஎஸ் அவங்க வந்துட்டு சர்வீஸ் கம்பெனியா நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஏன்னா அவங்க ப்ராடக்ட் எடுக்க வராங்கன்னு சொன்னா உன்னுடைய டொமைன் எனக்கு வந்துட்டு இதுல நல்ல நாலேஜ் இருக்குன்னா அது ரிலேட்டடா நீ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் சின்னசா செஞ்சிருப்ப. அதை நீ திரும்பி போயிட்டு ரீஒர்க் பண்ணி உன்னுடைய பயோடேட்டாவை மாற்றி சிவியா உனக்கு சப்மிட் பண்ணும்போது அவங்க எடுத்த உடனே இன்னைக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஃபார்மேட் சாட் ஜிபிடி ஈஸியா யூஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுத்தீங்கன்னா அழகா கொடுக்கும். அவங்க அழகா கண்டுபிடிச்சிருவாங்க எதெல்லாம் சூப்பர் ப்ளூயர்ஸ், எதெல்லாம் பொய்யானதுன்றதெல்லாம். அதுக்கும் வந்துட்டு பிளகாரிசம் மாதிரி சிவியை போட்ட உடனே அடுத்த நிமிஷம் கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு வருங்காலத்துல லிங்க்டின் அப்படின்ற ஒரு ப்ரொஃபைல்ல டேட்டுடைய சின்ன சின்ன இலைகளை கூட வந்துட்டு ரொம்ப அழகா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்துட்டு உனக்கு இத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க் தேவையானத அழகா வந்துட்டு சம்மரி பண்ணி லிங்க்டின் ஏஐ டூல் மூலயமா கொடுத்துட போகும். பட் இன்னைக்கு அந்த அளவுக்கு போகிறதுனாலையும் நீங்க உங்களுடைய கம்ப்ளீட் சிவியை வச்சுட்டு ஒரு 100 பேர் அப்ளை பண்றீங்கன்னா அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 10 பேர் எடுக்கணும்னு சொல்றாங்க. 1:3 to maximum 4 ரேஷியோல 40 பேர் மட்டும் ஈஸியா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் 99% ஆஃப் த கம்பெனி வந்துட்டு இன்னைக்கு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் இருக்கிறாங்க. இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல போத் ஆப்டிடியூட், ஆட்டிடியூட் பிளஸ் உங்களுடைய சைக்கோமெட்ரி. ஏன்னா பல பேர் இப்போ உட்காந்துட்டு இருக்கும் போதே ரொம்ப யோசிக்கலாம், சைக்கோமெட்ரி டெஸ்ட் தான் என்ன, ஆப்டிடியூட் தான் என்ன, ஆட்டிடியூட் தான் என்ன, எல்லாம் கேள்விப்படுறதுதான். ஆனா உங்களுடைய மேத்தமெட்டிக்கலா சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ வென் ஒரு நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இன் ட்ரீ இருக்கு. சப்போஸ் இப்போ 2 பேர்டா உட்காந்துச்சுன்னா ஒரு பிரான்ச் எக்ஸ்ட்ரா, தனித்தனியா உட்காந்துச்சுன்னா ஒரு பேர்டுக்கு வந்துட்டு பிரான்ச் இல்லாம தனியா இருக்கும். எவ்வளவு பேர்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு, இது அந்த காலத்துல விடுதலையா கேட்பாங்க. ரொம்ப ஆன்சர் ஈஸியா சொல்லணும்னா 4 பறவை 3 கிளை, 2 பறவையா உட்காந்துச்சுன்னா ஒரு கிளை எக்ஸ்ட்ராவா இருக்கு, தனித்தனியா உட்காந்துச்சுட்டு ஒரு இன்னைக்கு பிரான்ச் இல்லை. ஸோ
இது எதுக்கு கேட்குறாங்க, இது போய் எல்லாம் பெரிய கொஸ்டினா அப்படின்னா, இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுடைய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய ஆப்டிடியூட் டெஸ்ட் புக்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்க க்ளீனா உங்களுடைய நாலேஜ் அப்ளை பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சினாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி அதில் வந்துட்டு ஆன்சர் இருக்கு. நீங்க ஃபிகரேட்டிவ், சிலர் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ், சிலர் வந்துட்டு வர்பல். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு எக்கச்சக்க டைம், ஒரு 20 minutes to 1 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உனக்கு அடுத்தது உனக்கே தெரியாம எப்போ உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரின் போய் படிக்கலான்னு வரலாம். அப்போ ஜிஆர்இ டோஃபல்னு எழுதணும், இல்லை வேற ஏதாவது ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், இல்லை ஒரு பப்ளிக் செக்டர் போகணும்னு சொன்னால் கேட் எக்ஸாம்னு ஒன்று எழுதணும். இது எல்லாத்துலேயுமே இது இருக்கு. ஸோ நீ இந்த ஆப்டிடியூட், உன்னுடைய ஆப்டிடியூட் அப்படின்றத வளர்த்துக்கிறது உன்னுடைய கடமை தான். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு காலேஜ் அதிகபட்சம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் ரிலேட்டட் டு அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுக்கு அதை வந்துட்டு நீங்கள் வெப்சைட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் ஈஸியாக. ஏன்னா இஃப் அட் ஆல் யுவர் இயர், நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்துட்டு கிடையாது. இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டர் வீட்டில் வாங்கி வைக்கிறது கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன்ன்றது 2009-10 தான் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். பட் இன்னைக்கு வந்துட்டு we are not saving. Everybody has a smartphone. It's really good. இமீடியட்டாக நாங்கள் போய் இந்த கம்ப்யூட்டர் இல்லாத தேடி பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லை ஜெராக்ஸ் எடுத்து பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடியதை டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக கிடைக்கும். பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷன். இன்னைக்கு வேர்ல்டு டேட்டா சேஸ் 60% of one's productive time is wasted on நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ரொம்ப யோசிப்போம். எல்லாரும் முன்னாடி வந்துட்டு தனியாக ஸ்டேஜ்ல நின்றுட்டு இப்படி நின்று பார்க்கும்போது கை கால உதறல், ஏன் உங்களுடைய கிளாஸ் ரூம்ல செமினார் எடுக்கும் போதே வந்துட்டு கண்ணும் பார்த்து பேசுறது கூட நமக்கு முடியாத ஒரு விஷயம். ஸோ குரூப் டிஸ்கஷன் சொல்ற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு யாரையும் வந்துட்டு இட் இஸ் நாட் எ டிபேஷன். நம்ம நடுவில் ஒருத்தர் இருக்கிறார், அங்கே ஒருத்தர் போகும். So you have to start communicating among yourself in such a way that you say what you have in your mind in the most polite way. அதை வந்துட்டு ஒருத்தரை டிக்டேட் பண்ற மாதிரி வாட் எவர் யூ சே இஸ் ராங், பேசறதுக்கே தெரியாம இருக்கும், தப்பான வார்த்தைகளா இருக்கும். The way you say is also very important. நாம கெட் அவுட் ஆஃப் ஃபோன் பண்றதுக்கும் ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட், ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு அங்கே ஒன்று. ஆனா சொல்ல வேண்டிய விதத்துல சொல்றதுல it makes a difference. So all these things is what in a group discussion the person will be able to identify the soft skill of the person along with how good is he in his communication. ஏன்னா communication is equally important. ஏன்னா நம்ம நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம தமிழ்ல பழமொழியே வாயுள்ள விளைந்து கொள்ளும், ஆனா நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். வேர்ல்ட்லயே வந்துட்டு தமிழர்கள் எங்க போனாலும் ரொம்ப அருமையா வந்துட்டு வேலை செய்வாங்க. Because their dedication is there in the blood. Unfortunately, நம்ம பேசுறது வந்துட்டு இப்போ மோடிஜி பேசுறது பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகும். நம்ம இதில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு காமன் ஃபோரத்தில் வந்து போய் பேசணும்னு சொன்னால் ஒரு வயலை இருக்கிறது இண்டஸ்ட்ரியில் அக்செப்ட் பண்ணப்பட்டது. ஸோ ஒரே கம்பெனிக்கு ஒரு 10,000 பேர் எடுக்கிறாங்க டீச்சர்ஸ்ன்னு சொன்னால், நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறீங்க, ஒரு 50 பேர் நார்த் இந்தியாவிலேருந்து வரான்னா அவன் வந்துட்டு ஏதோ இங்கே செஞ்சதெல்லாம் சேர்த்து அவன் செஞ்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். So that is also observed in the first step in the technical interview. And then comes your technical interview. Fortunately, அது வந்துட்டு உனக்கு தெரிஞ்ச டொமைன் 50 சப்ஜெக்ட் நீ ஓவராலாக உன்னோட டிகிரிக்கு படித்தாலும் 3 சப்ஜெக்ட் இல்லை 4 சப்ஜெக்ட் தான் ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். நீங்கள் அந்த 3-4 சப்ஜெக்ட்ல திரும்பி போகும்போது பேசிக்ஸை தான் கேட்க போகிறாங்க. எடுத்த உடனே நீ செஞ்ச பெஸ்ட் ப்ராஜெக்ட் கொண்டு வா உன்னோட ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க போகிறது இல்லை. ஸோ உன்னுடைய கான்செப்ட் வைஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆரம்பிச்சு அது உன்னுடைய 10th 11th 12th அண்ட் உன்னுடைய அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட் இன் எனி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். தேர்ட் இயரில் படிச்சதா இருந்தால் லேட்டஸ்டாக இருக்கிறது தான் 90% சொல்லுவீங்க. அதில் தான் கோர் இன்ஜினியரிங்கில் உனக்கு பிடிச்ச எலக்டிவ்ல பெஸ்ட் சப்ஜெக்ட் நீ சொல்லணும்னு நினைச்சா ஃபண்டமெண்டல்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ தட்ஸ் வேர் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் வித் சரிது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் பேச வேண்டிய நிலைமை வர, ஏன்னா எல்லாரும் வந்துட்டு பஸ்ல வரலாம், இந்த சென்னைக்குள்ள ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் வேண்டி வரும்போது இந்த சின்ன சின்ன ப்ரொடக்டிவ் டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் குவைட் ஈஸி ஃபார் கிளியரிங் யோர் டெக்னிக்கல் இன்டர்வியூ.
ஹெச்ஆர் இன்டர்வியூல திரும்பி உங்களுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டிடியூட் அப்படின்னா எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க? உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 லட்சம் தான் 25,000 ரூபாய் அப்படின்னா அது ஆட்டோக்காரனே சம்பாதிச்சுட்டு வருவான் அப்படின்னு நேருக்கு நேராக பேசுறாங்க விட நான் இந்த வேலைக்கெல்லாம் வரத்தா இருந்தால் சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்றது இருக்கிறாங்க. விட்டா எனக்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பீங்களா? இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு டிமாண்டிங் கல்ச்சராக போயிட்டு இருக்கும். ஆனால் பீப்புள் ஆர் நாட் ரெடி. பிகாஸ் இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் திரும்பி அதை தான் சொன்னேன். நான் 30 ரூபாய் ஒரு அவருக்குன்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சு பர்மனன்ட் வேலை கிடைச்சத 8,000 ரூபாய் டெம்பரரி வேலைக்கு வரதுக்கு நான் ரெடியாக இருந்ததுனால தான் எனக்கு கடவுள் வந்துட்டு என்னுடைய இளம் வயசுல என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை வந்துட்டு ஆக்கி காட்டினார். ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட் as well as the attitude that I carry. அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டு ஃபேமிலியில பாட்டி தான் எடுத்து வளர்க்குறாங்க. அவர் ஆசைப்பட்டது வந்துட்டு ஆர்கிடெக்சர் ஆகணும்னு. அவங்க அப்பா சொன்னது வந்துட்டு நீ வந்துட்டு போயிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிங்க. அவரை வந்துட்டு நீ லண்டன் தான் போகணும்னு சொல்றாங்க. இவர் ஆசைப்பட்டது நான் போய் யூஎஸ் படிக்கணுங்க. பட் பாட்டியோட ஹெல்ப்பால யூஎஸ் போறாரு. ஜாயின் பண்ணது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். ஏன் வந்துட்டு இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில யார் வேணாலும் எதை வேணாலையும் செகண்ட் இயர் முடிச்சா டிப்ளமோ வாங்கிட்டு, தேர்ட் இயர் முடிச்சா வேற டிகிரி வாங்கிட்டு, ஃபோர்த் இயர் முடிச்சா வேற எதோ ப்ரோக் வாங்கிட்டுன்னு சொல்லி இந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொண்டு வராங்கன்னா உன்னை வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு வேலை வாய்ப்பு இல்லை சொன்னாலும் நீ அதே கேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 6 months கழிச்சு வேற ஒரு டிகிரி வேணா ஆட் ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அன்னைக்கே வந்துட்டு டாட்டா படிக்கிற காலத்துல அவர் ஃபைனலாக வெளியில் வரும்போது இஸ் அன் ஆர்கிடெக்ட். ஸோ ஆர்கிடெக்சர் முடிச்சு வந்து அவங்க கிட்ட இருக்கிற 150க்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்ட் கம்பெனிஸை நிர்வகிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எப்படி வளர்ந்தது? ஒரு போர்டு கம்பெனி கிட்ட போயிட்டு ஜாயிண்டா நம்ம ஆரம்பிக்கலாம் சொல்லும்போது போர்டு மிக கேவலப்படுத்தி துரத்தி விட்டுட்டு அந்த வழியோட இருக்கும்போது ரோட்ல போற 4 கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலியை பார்த்துதான் நேனோ காரை உருவாக்கணும்னு நினைச்சாரு. ஒரு மிஷனை நினைச்சாரு 1 லட்சத்துக்குள்ள இருக்கணும்ட்டு. He was able to partially become successful. அவர் எப்போ சேர்மனா இருந்து வெளியில வந்திருக்கணும். So when he was able to do that, it is because he had the compassion. அவரும் டாக்டர் கலாமும் ஃபேமிலி இல்லைன்றதுனால சாதிக்கல. For them work is worship. அதனாலதான் அவர் இறந்தது கூட நான் திரும்பி சொல்றேன், எந்த ஒரு இதுவும் க்ளோஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வந்துட்டு அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் எனக்கு நான் ரிலாக்ஸ் பண்ணணும், அடுத்தது டைம் இருந்தா பார்க்கலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் வந்துட்டு உங்ககிட்ட தெரியாம வந்துருச்சு. அதை நீங்க மாத்திதான் ஆகணும். ஸோ வென் யூ கேன் டூ தட் ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு சாதாரண கம்பெனி கிடைக்கலாம். ட்ரீம் ஜாப் வந்துட்டு ஒரு காலேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். கரியர் கோல்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். எல்லாரும் எடுத்து சொல்லி என்ன வேணும் அப்படின்னு சொன்னா வேலை என்ன வேணும்னு சொன்னா யூட் ஒன்லி சே ஐ வாண்ட் டு பி an IT engineer. சரி, இப்போ IT இன்ஜினியர்ல இல்லை, எல்லாரும் இன்னைக்கு AI சொல்லுங்கன்னா ஐ வாண்ட் AI ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, ஃப்ரம் 3 years now what do you want to be? உன்னுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் இருக்குன்னு எல்லாரும் ரீடிங் புக்ஸ், லிசனிங் டு மியூசிக், வேற ஏதாவது கடைசியாக ஹாஃபீஸ் இதை வந்து வாட்சிங் ரீடிங். இப்போ முடிஞ்சா ரீல்ஸும் போட்டால் போடுவீங்க. இதை தவிர்த்து வேற எதுவும் எதுவும் தெரியாது கிடையாது. வெரிஃபிகேஷன் கொஸ்டின் இஸ் பீன் ஆஸ்க்ட் பை டிஃபால்ட். உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை ஏன் சொல்றேன்னா, அந்த 13 கம்பெனி கிடைக்காதது உடனே நான் பிஜி படிக்கும்போது பிளேஸ்மெண்ட் யூனிவர்சிட்டி அங்கேயே இருந்ததுனால இருந்தேன். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு நல்ல காலேஜ் தான். ஆனா அதை வந்துட்டு கடைசியா 8th செமஸ்டர்ல 20 பேப்பர் கிளியர் பண்ணிட்டு அன்னைக்கு டேட்ல எம்இ படிக்கும் போது டிசிஎஸ் வராங்க, வெரி ஃபர்ஸ்ட் கம்பெனி ஃபார் ஜிசிடி. அந்த பையன் வந்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் ரிசல்ட் ஃபெயில், எக்ஸாம் எழுதிடுவான், டெஸ்ட் கிளியர். அவங்கள பொறுத்த வரைக்கும் நோ ஸ்டாண்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சு செகண்ட் செமஸ்டர் ரிசல்ட் வந்துச்சு, இஸ் நாட் எலிஜிபிள். ஆனா அந்த வருத்தத்தோட சரி நாங்க யாரும் வந்து சொல்லிக்கிறேன் போய் இன்டர்வியூ அட்டன் பண்றான். 20 பேப்பர் கொடுத்து பாஸ் ஆனது மட்டும் சொல்றான். எம்இல கேட்டாலே எதுவும் சொல்ல தெரியல. உன்னுடைய ஹாபி என்னன்னு சொன்னா எனக்கு பாட தெரியுறான். பாடுன்னு சொன்னாலே அது பார்த்துக்கும்போது தான் பாடுறேன்னு கேட்குறான். இந்த மாதிரி சொன்னவங்க நல்லா செலக்ட் பண்ணாங்க. அவன் இப்போ அமெரிக்கா இருக்கிறான். எதுக்கு சொல்றேன்னா, நம்மளுடைய வாழ்க்கை என்னவா ஆக போகுதுன்னு சொல்றது நம்ம கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி டிசைடட். பட் we at least was able to convince them saying that 8th செமஸ்டர்ல 20 பேப்பர் அறிவு வச்சிருந்ததை என்னால பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கன்வின்சிங்கான ஒரு
ஒரு கேரக்டர் வந்துட்டு அந்த டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஃபெயிலியர்ஸ் இருக்கு. பட் அதை எல்லாரும் சரி செய்ய முடியும். என்கிட்ட கொடுத்தா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீ உங்களுடைய சிவில எல்லாத்தையும் நீங்க ChatGPT போட்டால் அதுதான் வந்துட்டு ஒரே மாதிரி ஐடென்டிட்டிலாம் கொடுத்துரும். பட் என்ஷூர் தட் லுக் ஈக்குவல்ஸ் அவுட்வேர்ட்ஸ் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனும் இன்வேர்ட்ஸ் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இன்னைக்கு ஜாஸ்தியாகிடுச்சு. அவுட்வேர்ட்ஸ் என்னதான் பக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு அதே தான் நான் சொல்லிட்டேன். ஒன்லி இஃப் யூ ஷோ எ டிஃபரன்ஸ் யூ வில் பிகம் irrelevant. ஸோ 2 பேர் ஒன்று தான் பண்ணுங்க, இன்னொருத்த வந்துட்டு அதை விட கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தான் நம்ம போய் நிற்போம் ஒரு பொருள் வாங்கிறதுக்கு. அந்த மாதிரி நீ வந்துட்டு 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறீங்க, யார் இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல நான் சம்பளம் எனக்கு கம்மியாக கொடுத்தா கூட முதல்னா தான் ஆப்ஷன் இடத்துல எடுப்போம். கேம்பஸ் வரணும் அதே மாதிரி தான். எதில் யார் பெட்டராக இருக்கிறீங்க சேமாக இருந்தாங்க அப்படிங்கிறத வெரி ஈஸிலி ஐடென்டிஃபை. ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தான் இது ஒன்றும் வேஸ்ட் யுவர் டைம். பட் when you have to become a select, you are selected அப்படின்னு சொன்னால் you have to be technically sound. நீங்கள் உடனே வந்துட்டு எனக்கு வாத்தியார் வந்துட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கல, ஃபிலிம் டெஸ்ட் வைக்கல, எனக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு லேர்னிங் கொடுக்கல. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாரும் கார்டு வளர்க்கலாம். அதுலேயே வந்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக அகாடமஸ் இப்போ வந்துட்டு இப்போ கம்ப்யூட்டர் தூக்கிட்டு வந்து வச்ச உடனே ஜிபிஎஸ் உன்னுடைய கம்ப்யூட்டர் கண்ட்ரோல், மேனுவலாக இருக்கிற உன்னுடைய மெக்கானிக்கல் சிஸ்டம் 3மே இருந்துச்சுன்னா இதுதான் இன்னோவேஷன். ஒரு மனுஷனே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக வந்துட்டு கார் தன்னால் இயக்குதுதான். யூ மேக் இட் அட்டானமஸ். ஸோ ஃபியூச்சரில் வந்துட்டு தீஸ் கைண்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வில் பி ஸ்ட்ராங் இன் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் கோர். உன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரியேட்டிவாக ஏன் இதை பண்ணக்கூடாது? இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஏசி வந்துட்டு என்னுடைய ரிமோட் வச்சு தான் பண்ணணுமா? வை நாட் ஃப்ரம் மை ஆப்ஸ் அண்ட் ஐ ஹாவ் இன் மை ஃபோன்னு சொன்னால் இன்னைக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. தட்ஸ் வாட் யூ மீன் பை இன்னோவேஷன். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு அத்தனை ப்ராடக்ட்ஸ் கம்ப்யூட்டரில் இன்ஜினியருக்கு வேலை எதில் கொடுக்குறாங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக மாறணுன்றதுனால அடாப்டேஷன் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்கணும்னா ஃபிசிக்கலாக பார்க்கணும்னு சொன்னால் அதை வந்துட்டு கோர் இன்ஜினியரிங்கில் இருக்கிற மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இன்ஜினியர் பண்ணால் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இஸ் ஒன் who can be acting like a dream on a beautiful scale. ஸோ அவங்க வந்துட்டு அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக அதுலேருந்து தான் வந்துட்டு ஒரு எக்கச்சக்கமாக ரொம்ப வருஷமாக டேட்டா எடுத்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லும்போது இன்னைக்கு அந்த டேட்டாவை வந்துட்டு மிஷின் லேர்னிங்காக கிரியேட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்ட் பி எ பர்சன் ஹூ இஸ் ஏபிள் டு டூ ஆல் திஸ் திங்ஸ். அண்ட் இதை வந்துட்டு தான் அவங்க அசஸ் பண்ணுறது டெக்னிக்கல் இன்டர்வியூ முடியும் போது ஆர் யூ வில்லிங் டு லேர்ன். அன்லெஸ் யூ ஆர் வில்லிங் டு லேர்ன், நான் இதை தான் படிப்பேன், இதையே தான் கடைசி வரைக்கும் செய்வேன் இன்னொரு 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு நிறுத்திங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஃபிட் ஆர் தே ஆர் நாட் கோயிங் டு செலக்ட் யூ. தட் இஸ் ஃபார் ஷுவர். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கிளியர் தட் யூ வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஸ்லோவாக வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப அழகாக பேசக்கூடிய திறமை வந்துட்டு வராது. ஸோ யூ ஷுட் ஸ்டார்ட் having good communication and fluency. If you are very good in your English, very much appreciated. If not, trying to move yourself towards that direction. When you are going to match your EQ to IQ, they are going to very easily say, you would get easily distracted, you would get easily busy. In a time வந்து அதுதான் இப்போ சார் வந்து ஐஎஸ்ஆரோட சொன்னார். கிளாசிஃபைங் டாக்குமெண்ட்ஸ் 99% of the company, எல்லா கம்பெனி மாதிரி காம்படிட்டிவ் ஒர்க்ஸ் தான் செய்கிறாங்க. நீ இங்கே இருக்கிறது அங்கே சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னால் வைடிஃபால்ட் பெரிய பெரிய கம்பெனிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்சஸே வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியோட உங்களுடைய வீட்டில் வந்துட்டு அக்சஸ் பண்ணுற மாதிரி வைக்க மாட்டாங்க. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ஆல்சோ வென் யூ ஆர் இன் த இன்டர்வியூ ப்ராசஸ் இட்செல்ஃப் தே டூ த கம்ப்ளீட் ஸ்கேனிங். ஸோ ஃபைனலாக திஸ் இஸ் த ஸ்லைட். வென் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் லாங் ரேஞ்ச் கோல்ஸ், what is your future goal அப்படின்னு சொல்லும்போது you should have an answer. எனக்கு இப்போதைக்கு காலத்தில் சார் பார்த்துக்கிறேன், அடுத்து நான் என்ன ஆகிறேன். தட்ஸ் வாட் எவ்ரிபடி ஹேஸ். ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் ரெண்டு இருக்கு. ஷார்ட் டேர்ம் கோல் ஐம் வெரி ஹாப்பி அட் த எண்ட் ஆஃப் ஃபைனல் இயர் ஐ ஷுட் டெஃபினெட்லி ஹேவ் எ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசில் இருக்கணும். லாங் டேர்ம் கோல் இந்த கம்பெனிக்கே வந்துட்டு நான் தான் பெஸ்ட் ஆகணும்,
நான் தான் அந்த இதில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பீரியட் தான் போகணும்னு சொல்லிட்டு நீ ஃபிக்ஸ் பண்ணினா யூ டெஃபினெட்லி அச்சீவ் இட். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் தட் ஆர் பீன் ஆஸ்க்ட் ஃப்ரம் now on 5 to 10 years what you want to be, what are your always strengths, அதை விட முக்கியமாக வாட் ஆர் யுவர் வீக்னஸ். பாதி பேருக்கு வந்து உங்களுடைய வீக்னஸ் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது. நிறைய பேர் அதை நீட்டாக ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதே வீக்னஸ்ன்னு தெரியாது. when you are called for an interview, dress for the occasion ஒன்று இருக்கு. நான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் வச்சுப்பேன், நான் வந்துட்டு விஜய் வச்சிருக்கிறார் அதனால நான் பியர்டு கட்டாயமாக வச்சுப்பேன், நான் வந்துட்டு இந்த மாதிரி ஷூஸ் தான் போடுவேன். அவர் வந்துட்டு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் ஏன் வந்துட்டு ஜீன்ஸையும் டிஷர்ட்டும் போடக்கூடாது இப்படிங்கிற கேள்வி தான் கேட்டா, 50 வயசுல இருக்கிறவர்களுக்கு உன்ன மாதிரி உன்னுடைய மைண்ட் செட் வேவ் லென்த்துக்கு மாதிரி நீ எப்படி வேணா எடுத்துக்கப்பா, என் வேலை மட்டும் முடிப்பான்னு சொல்லிட்டு உன்னை பெக் பண்ணணும்னு நினைப்பு அவருக்கு இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக தான் ஒரு சின்ன ஒரு கேட் லேப்லேயே வந்துட்டு உன்னால் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் சிமுலேஷனே வந்துட்டு உருவாக்குற மாதிரி இருக்கும். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருந்தால் உன்னால் ஒரு 3D பிரிண்டிங் ஆஃப் பிசிபிசியை உன்னால் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவுட் ஆஃப் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் நீ செஞ்சுருப்பேன். யூ கேன் டூ தட், தென் யூ டோன்ட் ஹாவ் டு வரி இந்த பிளேஸ்மெண்ட் இங்கே காலேஜில் கிடைக்குதா இல்லை வெளியில் இருக்காங்க. யூ யுவர் செல்ஃப் பிகம் யுவர் கைண்ட் ஆஃப் சீக்கர் ராதர் தென் போயிட்டு சர்ச்சர் கூட சீக்கராக மாறிடுது. ஸோ ஒன்ஸ் யூ பிகம் அ சீக்கர், யூ நோ வாட் த கம்பெனி வாஸ் would be exactly looking for and what kind of job you would be relevant to. ஏன்னா மிஸ்மேட்ச் ஆகிற இடத்துல உன்னால் இருக்கவே முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஹாவ் ஆல் தோஸ் திங்ஸ் யூ cannot fit into that place. தப்பான ஒரு ஷூவை பெருசாவோ இல்லை சின்னசாவோ இருக்கிறப்போ உங்களுக்கு கம்ஃபர்ட் மாதிரி இருக்காது. இதே மாதிரி தான் உங்களுடைய வேலைக்கு. ஸோ வென் they are going to do that, they are also going to equally assess. பாதி பேர் வந்துட்டு 2 வருஷத்துக்கு நான் ஃபாரின் போகிறேன், 3 வருஷத்துக்கெல்லாம் வேற பில்டிங் மாற்ற அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா it's not possible. So they are very clear. பர்சீவ் பண்ணுவேன், இந்த கம்பெனி எனக்கு ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா that makes a big difference. ஏன்னா லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்னு சொல்றது நீ திரும்பி யூனிவர்சிட்டிக்குள்ள வந்தோ இல்லை காலேஜ்குள்ள வந்தோ படிக்கணுன்ற அவசியம் இல்லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சிங். Learning landscape has completely got translated because of COVID. Blended learning வந்தாச்சு. நீ ஒரு கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் இப்போ அன்னைக்கு 2004-5 வந்துட்டு உங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு கம்பெனி ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டூல் எப்படி இருக்கிறாங்க. By default, that should inspire you. When an old person can do, I have grown up with technology, so I would also be able to adopt, probably easily oversee them while implementing it. If you could very clearly say, then you would be able to very clearly become relevant to the particular person. So you will be நாற்பதா மாதிரி 10 மாதிரி ஃபைனல் செலக்ட் லிஸ்ட் 5 பேரா இருக்காங்கன்னா அந்த 5 பேர்ல நீ ஒருத்தராக. Only if your personality development is being given cautious attention inwardly as well as outwardly, and that would be a kind which would happen. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபியூச்சர் என்ஜினியரிங்ல ஏஐ எக்கச்சக்கமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பட் கரெக்டான ஆன்சர் கொடுத்துதா இல்லையா, குவரி வந்துட்டு கரெக்டாக நீ கேட்டியா, ஷார்ட்டஸ்ட் டைம்ல கொடுத்த ஆன்சர் வந்துட்டு டெஸ்ட் பண்ணா தப்பான ஆன்சர்ஸ் காட்டுறதுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ வென் யூ ஆர் கோயிங் டு டூ தட், ஏஐலேயே வந்துட்டு நீ பெரிய லெவலுக்கு போகணும்னா இப்போ எல்லாமே வந்துட்டு இப்போ யூடியூப் பார்க்குறீங்க, யூடியூப்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் காசு வாங்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் வேணாம்னு சொன்னாலும் காசு வாங்கலாம். See the kind of process they are involved. So அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து ஒரு கம்பெனி கிட்ட காசை வாங்கிட்டு நீ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்காம பார்த்தீங்கன்னா உங்ககிட்டையும் காசு வாங்கலாம். So how it is being done? So all those things are the ones that you have to keep adding, and then if you are not able to do it, probably from the side of the industry, இன்னைக்கு வந்துட்டு இன்டர்ன்ஷிப் அப்படின்றத வந்துட்டு நிறைய கொடுக்குறாங்க. பிரைமரிஸ்லுமே பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி லைக் இட் ஆர் நாட், ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ஸ்காலர்ஷிப் ஆல்ரெடி அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாச்சு. காலேஜ் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்களே டைரக்டா அந்த பிஎம் இன்டர்ன்ஷிப் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணா போதும். உங்களுக்கு 1 லட்சம் பேருக்கு 5000 ரூபாய் மாசம், ஒரு வருஷத்துக்கு 60,000 பிளஸ் 6,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குற கூட வந்தாரு. உங்களுக்கு இந்த 3 வருஷம் 4 வருஷம் நான் படிக்கலன்னு சொன்னா கூட
இன்டர்ன்ஷிப் பீரியட்ல நீ இங்க வந்துட்டு ஏதோ ஒரு ஜாலியாக இருந்தால் பார்த்துக்கலாம், என்ன விளையாட்டா கூட நினைக்கலாம். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு வேலை வரும்போது எப்படி நீ சீரியஸா கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நீ டெவலப் பண்ணிக்கிற, கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் அவங்க டெடிக்கேட்டடாக பண்ணலாங்க, டைம் போனா டெட்லைனை மீட் பண்ணுறான்றதெல்லாம் நீ ஒரு வருஷத்துல பண்ணினா இது குரூப்பு போகிறது யாருக்கு தெரியுமா? சின்ன கம்பெனிக்கு கிடையாது. 500 ஃபார்ச்சூன் கம்பெனிஸ் யாரெல்லாம் அவங்களுடைய குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ் எங்கெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய சென்டர்ஸ் வச்சுட்டு இருந்தாங்களோ, பிகாஸ் ஆஃப் த வார் தட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் ரஷ்யா அண்ட் இட்ஸ் கவுண்டர்பார்ட், இஸ்ரேல் அண்ட் இட்ஸ் கவுண்டர்பார்ட், எல்லாமே வந்துட்டு ஒரு இப்போ இன்க்ளூடிங் யூஎஸ் எலெக்ஷன்ஸ், எல்லா கம்பெனியும் வந்துட்டு வேர்ல்டு வைடு தே ஆர் இன் அ வெரி வெயிட் அண்ட் வாட்ச் சிச்சுவேஷன். அந்த மாதிரி சமயத்தில் பிகாஸ் ஆஃப் கோவிட் சைனாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் டிஸ்ரப்ஷன் ஸ்பெசிஃபிக்லி ஆன் எலக்ட்ரானிக்ஸ் ஃபேப்ரிகேஷன்ல எல்லாரும் சைனா +1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைனா கருத்து கரங்க வைக்கிறாங்க, இன்க்ளூடிங் த லேட்டஸ்ட் பங்களாதேஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனைனால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஜஸ்ட் இன் 1 month செப்டம்பர்ல மட்டும் 17% growth in the textile industry. நீ வந்துட்டு எல்லாத்தையுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையோ இல்லை இந்துலையோ போட்டுட்டு தான் இருக்கிறான், நீங்க அதை பார்க்கணும். ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இசி இன்ஜினியருக்கு என்ன வேலைன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அவ்வளோ வேலை இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்ன வேலை இருக்குதுன்னா அவ்வளோ வேலை இருக்கு. ஸோ தே ஆர் லுக்கிங் ஃபார் இன்ஜினியர்ஸ். பட் நீ அந்த பர்டிகுலர் டொமைன்ல போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 6 சேலரி கம்மியாக இருக்கும், 5 லட்சம் 6 லட்சம். ஒரே 10 வருஷம் உங்களோட சேலரி 75 lakhs ரிட்டையர் ஆகிற ஒரு பிரின்சிபலுக்கு அவரை சொல்லி ஒரு மாதிரி தெரியாது. ஸோ ஆர் ஒன்லி இன்ட்ரெஸ்டர்ஸ் பிகாஸ் த லவ் தட் all the faculty who are dedicated, they wanted to see your their own children மாதிரி உங்களை எல்லாம் பெரிய ஆளாகுன்னு நினைக்கிறாங்க. அந்த இன்டென்ஷன் you have to go find them as mentors. எதெல்லாம் அவைலபிலிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்குள்ளேயே நீங்க வளர்த்துக்கணும். செல்ஃப் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொவைடிங் எ பிசிக்ஸ் சொல்யூஷன் டு எ ப்ராப்ளம். இந்த வருஷம் பிசிக்ஸ்னுடைய நோபல் பிரைஸ் யாருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? He's a physicist working in computer science field. ஏஐனுடைய சொல்யூஷனை கண்டுபிடிச்சவங்க. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் தான் திரும்பி யாராவது ஒருத்தர் எனக்கு வந்துட்டு என்னத்த சொல்லி கொடுத்தாங்க, வாத்தியார் சரி கிடையாது, இந்த காலேஜ் சரி கிடையாது, எனக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கிடையாது, எனக்கு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் கிடையாதுன்னு சொல்றாங்க. இட் இஸ் a kind of an excuse. Just convert that into your action and automatically you will find action. So that's where you have to remove some things to remain within the line. சொல்றது எல்லாமே வந்து ஒரே ஆங்கிள் அலைன் ஆச்சுட்டா தான் கரெக்டான கம்யூனிகேஷன் இருக்குன்ற மாதிரி வளரும் போதும் நம்ம நாலேஜும் நம்மளுக்கு தேவையானது கரெக்டான வளர்ச்சியில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டாலையும் தட்ஸ் வாட் குட் பி யூ வில் கெட் டிஸ்ட்ராக்டட். அதுக்காக தான் வந்து ரொம்ப அழகாக கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் பக்கத்துல ஒரு ஐடி இன்ஜினியர், பக்கத்துல ஒரு வயசானவர் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு மரத்தை வளர்த்தாரு. இன்னொருத்தர் ரொம்ப நேரத்துல கடற்கரை வளர்ந்துச்சு. என்னையா 1 வருஷம் மாதிரி எங்க மறைச்சு வளர்ந்துச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக்லி 1 வருஷம் கழிச்சு பழுதாப்பு கோயில் மாதிரி வந்த உடனே இது கீழே வந்துச்சு, இது நின்றுச்சு. ஸோ த ஃபவுண்டேஷன் இஸ் நாட் த ஒன் தட் இஸ் சி அவுட் சைட், த ஒன் தட் இஸ் தேர் இன்சைட். ஸோ தட் இன்சைட் இஸ் வாட் யூ ஹேவ் டு grow yourself, become technically sound, have right attitude, and if that is going to be the case, then your competition is not other people, it is yourself. நான் திரும்பி அதை தான் சொல்றேன். இதனால வெளியில் இருக்கிறவங்களோட நீ போட்டியே போடாது. ஜஸ்ட் கால்குலேட்டர் இந்த முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க 1 to the power 365 is the same 1, but 1.01 1% of addition sustainable daily குத்தினா convert that and see mathematically how much percentage of efficiency you will be able to do that. So if you are going to try to maybe ஏன்னா எல்லாருக்கும் கெட்ட பழக்கம் இருக்கு நான் சொல்றது. Even addicted to a smartphone is a bad habit. If you could eliminate your bad habit, avoid distractions. அதை விட முக்கியமானது நிறைய பேருக்கு ஒரு ஃபியரே வந்துடும். ஃபைனல் இயர் முடிக்கும்போது அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம், இது வரைக்கும் அப்பா சம்பளத்தை கொடுத்துட்டாரு, ஃபீஸை கட்டிச்சாரு, வேலைக்கு போயிட்டு ஒரு 10 வாட்டி போவீங்க. சினிமாவில் இப்போ வாழ அப்படின்னு ஒரு படம் மலையாளத்தில் எடுத்து ரொம்ப அழகா வாட்ஸ்அப்பில் நானும் நிறைய படம் பார்ப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 5 ஜாலியாக இருந்த ஃப்ரெண்ட்ஸு என்ஜினியரிங் எப்படி படித்தாங்கன்றதையும் கடைசியில் மழை வரும்போது எப்படி வாழை வச்சாங்கன்றப்ப வாழையும் ஒன்று இருக்கு, வாழை அப்படின்னு ஒன்று.
போயிட்டு டைம் ஆகுது. இப்போ நான் பண்ண வாங்கி ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் you are insecurity. You stop believing in yourself. You are overwhelmed by challenges. You get negative feedback. You don't have a purpose. You resist to change and lose motivation. Listen to societal pressures. Feel the world force everything to you. Fear failure more than desire for the success. Never visualize what is possible by you, and avoid and be afraid to lose what you have financial constraints, lack of clear goals, mental or physical exhaustion, and lack of support. And that's where I request every one of you support. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன கஷ்டம் கூட எனக்கே யாரும் கவலைப்படப்படுது. நிறைய பேர் சாப்பிடாம வந்தவங்கலாம் இருப்பாங்க. எங்க அண்ணா யோசிச்சுங்க, நிறைய பேர் வந்துட்டு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாதவங்க more than 40%. அவனுக்குள்ள இருக்கிற ஃபியர், உங்க அப்பா அம்மா வந்துட்டு 2.5 லட்ச ரூபாய் ஃபீஸ்னாலையும் நீ கேட்குற ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தர் சாப்பிட்டானா அவனுக்கு என்ன கஷ்டம்? நான் ஏன் பாஸ் ஆனா அவன் ஏன் ஃபெயில் ஆனா? அவன் ஃபெயில் ஆனவனுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணும்னு கூட தாட் ப்ராசஸ் இல்லாதவங்க பை டிஃபால்ட் இது எல்லாத்தையுமே ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இட் கீப்ஸ் repeatedly failing. And that's where when you have decided for something good, what are the elements of good decision? You should have very clear in what do I want. When you have that and have a clear values, you'll be able to find out what can I do. Probably what are the other alternatives. So what do I need to do now? I have an alternative. I am not fit for it. Then you are going to go for searching useful information. Once that useful information is there with you, you will be able to have sound reasoning. Then that sound reasoning will help you in finding out, am I thinking straight? If that is there, then you will have a final answer. Will I do it? Yes. If that is the case, commitment to follow it regularly. In that case, what am I really deciding? Am I right? Then you will have a helpful framework. So this is how you should just keep reworking, looking inside. When that is going to be the case, this is going to help you. There you are going to have people you like and people who like you. You are going to definitely enjoy. But people you like and people you don't like you, try to accept them. But when you have people who don't like you and people you don't like, try to avoid them. And if you have people who you like and people you don't like, then respect them. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இன்டர்செக்ஷன்ல தான் இருப்பாங்க. நமக்குள்ள இருக்கிறது நீ வேலை செய்யற இடத்துலையும் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா by default you won't have a consensus. ஒரே வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்பயுமே எல்லா விஷயத்தையும் கன்சென்சஸ் இருக்காது. பட் ஸ்டில் you try to appreciate them, respect them, motivate them, and that's where a beautiful family comes up. திருப்பி உங்ககிட்ட இருக்கிற குறைய நான் சொல்லிக்கிட்டேன், ஏன் நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொன்னா, that's where I fail as a teacher. I strongly believe 75% ஆட்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் are between the age of 20 to 40. That is the truth. If that is going to be the case, the whole world is coming back to us. Whether it is because of foreign bodies forgetted, it is true that all advanced countries are already third position in manufacturing வந்துட்டோம். Engineering is going to be the biggest source of the entire global humanity next few years. In that case, every one of you has a purpose, but identify that. ஏன்னா நான் வந்துட்டு ஒருத்தர்கிட்டையும் பேசி சின்ன ஹெல்ப் தான் பண்ண தெரியும். This is what we can do. But if you could identify that, then your growth journey will start. Where from your comfort zone, which is at this point of time, giving you a relaxation, you are feeling safe, you just move. ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் முன்னாடி போகும்போது எல்லாருக்கும் சைக்கிள் ஓட ஆரம்பிக்கும், கீழே வந்து அடிமுறுன்ற பயம் இருக்கு. So that's what the fear zone is. So your fear இல்லை வந்துட்டு லோ கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் தான் வந்து தடுக்க பார்க்கணும். பட் டோன்ட் டூ தட். ஜஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல். தட்ஸ் யுவர் லேர்னிங் ஜோன்.
where you would be acquiring skill to overcome the fear. You would be expanding the comfort boundaries and deal with challenges. When you are doing that, automatically you are into the growth zone, which is going to have a set purpose. You will be able to face any challenges. You will even keep very ambitious goals. You will be able to have the fixed objective of pursuing your dreams, and mistakes you are going to convert that as just lessons. ஏன்னா எடுத்தோடனே எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டா என்ன மாதிரி 13 நான் ஃபர்ஸ்ட் கம்பெனில வேலை கிடைச்சதா honestly say I will have continued it in the same company. The ones that I cannot convert are the ones that are outside. What others think of me? நான் வாதியாயிட்டேன். ஸோ வாட் 25 வருஷம் கழிச்சு நான் மீட் பண்ணும்போது அத்தனை பேரும் அவங்க திரும்பி ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னப்பா? ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு நான் வெறும் 13,000 வாங்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல போனவங்க 2003 சொந்த வீடு வாங்கினவங்க தான் இருக்காங்க. இப்போ அவங்களோட சேலரி, அவங்களோட ஹெல்த் ஃபேக்டர் ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது we are very happy. We are moving with students. Our art remains young. Our attitude remains so cool. Automatically அவங்கள விட சம்பளமும் எந்த ஒரு குறையும் இல்லை. Everything that we have, we are successful. ஸோ 25 வருஷம் கழிச்சு பார்க்கறது இப்போ இந்த வயசுல உன்னால ரெகுலி தான் அக்செப்ட் பண்ண முடியாது. பட் that's help me. What others think of me, what others say, the belief and perceptions of others, the past, including the future, other people's motives and external situations and what happens around us is not in our control. Anything that you do, you try to simplify. அதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியர்ஸோட ஓல்ட் ஜாஸ்தி ஆயிட்டு. பாசிட்டிவ் திங்கிங், once again, healthy food, socialize with as many number of people. Most important, meditation, moving with all the other people, extremely grateful, have your gratitude to your parents, to the college, to the teachers, to all the things that are being given you. Try to move, get some sun, enjoy the nature, happily listen to good music, have sound sleep for minimum of 7.5 hours, and you should be always at rest. This is how so you should have your mind at a particular wavelength. If you are high vibration, automatically then reverse of it. You would be dwelling in the past, you would have negative thinking, you would have a very limited social network, you would always keep procrastinating. Because of that, it would disturb your sleep. You would start overworking to achieve, but it would not be productive. Automatically, you will criticize yourself. Naturally, நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸான இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட் இருப்பாங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் யூ டு கோ டு பேட் லைக் யூசிங் ஆல்கஹால், கோயிங் வித் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஹைப்பர் டென்ஷன். நேச்சுரலி இட் வுட் பி அ ஃபியர். எதுக்கு சொல்றதுன்னா இன்னைக்கு பாதி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ ப்ரிப்பரேஷன் போயிட்டு கேட்டுக்காக போகிறவங்களோ need to go between the எத்தனை பேரும் unless it is kind of work that you convert. இதுதான் நான் அச்சீவ் பண்ணுறது, இதுக்கு நான் பண்ண போகிறேன். எடுத்தோடனே எல்லாரும் 99.99% தான் வாங்கணும்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி. ஸோ ஸ்டார்ட் வேர் யூ ஆர். ஆட்டோமேட்டிக்லி யூ ஹாவ் அ பிக் லைஃப். உனக்கே தெரியாத ஒரு பியூட்டிஃபுல் பாத். ஆல்ரெடி இருக்கிற பாதையை நீ போனீங்கன்னா யூ ஆர் எ ஃபெயிலியர். ஆல்ரெடி எங்கள் அப்பா பண்ணிட்டாரு, அதுலேயே நீ போகிற இல்லை ஒரு இது மாதிரி முன்னாடி போனாங்க அதே நான் ஃபாலோ பண்ணேன்னா யூ ஆர் ஃபெயிலியர். யூ ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட் டு கம் அவுட் வித் ஐடென்டிஃபைங் நியூ வேஸ். ஸோ ட்ரை யூ டு தட். ஆட்டோமேட்டிக்லி இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு இவனுடைய லைஃப்லேயே இருக்காது. ஸோ இதில் திருப்பி அதே தான், டோன்ட் வரி அபவுட் த ஸ்ட்ரெஸ். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த மாதிரி த ஸ்கூல் தட் ஐ ஸ்டடி மேக் மீ டு திங்க் அண்ட் ஹாவ் குட் தாட்ஸ். My thoughts were the ones that faced me in using good words, convert it into best actions, have good habits that translated to what I am, the character, and finally my destination. So once, if you are well inculcated, your ideas plus execution, and if you don't have the consistency, you are going to get chaos. But if you are going to have consistency and the ideas, and if you are not executing it, it is going to be only procrastination. If you are really ready to have execution and consistency
and you don't have ideas, you are going to take routine job over and over and over. But if you have very good ideas in your life, have a clear method of execution, and also consistently follows, you are going to be a big success in your life. So that's the thing that I wanted to say. Finally, the last slide is this one. Have a clear direction, take your path, motivate yourself, automatically you will find a sustainable change. ஏன்னா வந்துட்டு எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஜெயிக்கணும்ன்றது வந்துட்டு இன்னொருத்தர் தூக்கி 2 பேர் ஓடுற இடத்துல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் செகண்ட் ஒருத்தர் சொல்றது இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், 50% ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் ஆர் லெஸ் than the age of 29. 70% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து கிரிக்கெட் விளையாட தெரியும். ஆனா 11 பேர் தான் இந்தியாவில் விளையாடுறாங்க. முன்னால நினைச்சாலும் விளையாட முடியும். ஒருத்தரும் வந்து உடனே வந்துட்டு அவங்க பேக்ரவுண்ட் ஷார்ட் நோ, there are people who do இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல காட்டுற மாதிரி with sincere efforts, hard work, persistence and sincere efforts should always translate to your success. So that's Alhaj S.SEGU, respected Professor Dr. P. Marimuthu, Vice Chancellor, Professor Dr. S.SEGU, President of Mr. Vikma, Advisor Professor A. Muhammad Abdul, Public Relation Officer Mr. Govind, head of all the department and faculty members. I extend my gratitude to all the students for your patient listening and for maintaining this ability. Thank you all. Aalim Mohammed Saleh College of Engineering, 𝐂𝐴VADI, Chennai.